எங்கள் நண்பர்கள் 2 பேரும் மெட்ராஸ்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னடா இவங்க யூடியூப் வீடியோ போடுறது கிடையாது, என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் விருந்து. நாங்கள் வந்ததுக்காக வீட்டில் வளர்த்த சேவலை அடிச்சிட்டாங்க. வந்து இவன் செலவு வச்சுட்டாங்க. பார்த்துக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல். நாட்டுக்கோழி வந்து அப்படியே ஆயில் மிதக்க இருக்குது. அண்ணன் சமையல் சொல்லவே வேணாம். நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டு வறுவல் செம்மையாக இருக்குது. பசியா வீடியோ எடுக்காதீங்க. மட்டும் காட்டு. ஒரு கிளைய கூட உன்னை பார்க்க சொன்ன ஏன்டா அப்படி பயன்படுத்துறா? அழகாகண்ணா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வான் கை வறுக்கிறது. எங்கள் நண்பர்கள் 2 பேரும் மெட்ராஸ்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க. என்னடா இவங்க யூடியூப் வீடியோ போடுறது கிடையாது, என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் விருந்து. அங்கேயே பார்க்காதீங்கப்பா, பார்த்தா அங்கேயே பார்த்துட்டீங்க. வந்துட்டாங்க. அவங்களுக்காக திடீர்னு வந்ததுனால அதிகமாக எதுவும் செய்ய முடியல, அதனால் ஸ்பெஷலாக. ஆனால் எங்களுக்காக சிக்கன் வறுவல் செஞ்சிருக்க, சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காப்புல, முட்டை ஆம்லெட் பண்ணிக்கிறாப்புல. நாங்கள் வந்ததுக்காக வீட்டில் வளர்த்த சேவலை அடிச்சிட்டாங்க. வந்து இவன் செலவு வச்சுட்டாங்க. பார்த்துக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதாவது சிம்பிள் கிடையாது, ஸ்பெஷல் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் வீடியோ போட்டிருக்கோம். 1 வருஷம் மேலே ஆகி போச்சு. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் 2 பேரும் வந்து அடிக்கடி வீடியோ போட்ட ஆள் தான். இப்போ மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், சாப்பிடலாமா? பயங்கர பசியாக இருக்குது, சாப்பிட்ருவோம். இதாப்பா நீ சாப்பிடுப்பா, அதை அவருக்கு வச்சுருப்பா. அப்படியே நாட்டுக்கோழி வந்து அப்படியே ஆயில் மிதக்க இருக்குது. சாப்பிடுப்பா. எல்லாத்தையும் எனக்கே வைக்கிறாருக்கு. உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றா. கொஞ்சம் அண்ணன் சமையல் சொல்லவே வேணாம். நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டு வறுவல் செம்மையாக இருக்குது. அப்படியே வாய்க்குள்ளே எடுத்து பார்ப்போம். ரொம்ப இல்லை, இது உங்களுக்கு தான். சண்டை போடாமல் சாப்பிடு. ஏன் பச்சை மிளகாய் வெங்காயம் பொறுக்கி வைக்கிறா? ரொம்ப வைக்கப்படுறா, சாப்பிட்றா. பசங்க வந்து ஆளுங்க வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க. நாட்டுக்கோழி முட்டை ஆம்லெட் சூப்பராக இருக்குது. ரசம்.
ரசம், நாட்டுக்கோழி வறுவல். இந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு இன்னும் முடியாது. இல்லை பாஞ்சிக்கிற மாரி பனிஞ்சு ஆட்டுறா உன் கைக்கிறதுக்கு அப்படித்தாண்டா இருக்குது. எங்கள் கையில் நம்ம குழந்தை கை மாரி இருக்குது. விட்டு வளசு இலையா சுத்தமாக போட்டு சாப்பாடு வேணா வாங்கிக்கோ. சாப்பாடு இருக்குது. சாப்பாடு கேளுங்கப்பா வேணா. இடம் இல்லை, அதனால தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. குழம்பு மிளகு ரசம் முட்டை ஆம்லெட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. என்னப்பா நீ எதுவும் சொல்லாமல் இருக்க? எப்படிப்பா இருக்கு உனக்கு? எப்படி பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? சொல்ல சொல்கிற மாதிரி இல்லையா? சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி, இவர் தான் அடுத்த ராஜகிரியன். நல்லி ரொம்ப கஷ்டாரு, ஆனால் அது வீடியோவில் எடுக்கலை. அடுத்து ராஜ்கிரனா? ஆமாம், இப்போ மூஞ்சி வை காமிப்பா. நான் காமிப்பா. சிரிக்காமல் காட்டு. அது மாதிரி காட்டுறாரு வேற. ஐயோ கடவுளே. எலும்பு சுத்தமாக கடிக்கணும். சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணல, ரசத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன அங்கே போட்டு விட்றா? எனது அண்ணன் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டார், நானும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணல. யாரும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்தியாக ஆயிடுச்சு, சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு, சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, விருந்து செம்ம விருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,